கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகி அவங்க சொன்ன மாதிரி எல்லாரும் வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்காங்க. தியேட்டர்ல இல்ல, சோசியல் மீடியால. படத்தோட தோல்விக்கு முதல் காரணம் கதை தீர்வு. சிறுத்தை சிவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சில விஷயங்களை தான் ஹேண்டில் பண்ண வரும். இது வரைக்கும் அவர் எடுத்த படங்கள் ஒரு குடும்பமா ஒரு கதை இருக்கும், அதுக்குள்ள ஒரு ஆக்ஷனையும் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு லவ்வையும் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி எடுப்பார். அப்படிப்பட்ட டைரக்டர்கிட்ட போய் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு கதையை நீங்க எடுத்து கொடுக்கணும்னா அவர் எப்படி எடுத்து கொடுப்பாரு? முக்கியமாக இது ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம், இவ்வளோ தூரம் ட்ரால் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வாயை பொழந்துட்டு பார்ப்பீங்க அப்படின்னு அவர் சூர்யா சொல்ல போய் இது இந்த டிக்கெட்டை வாங்கின இடத்துல டிசம்பர் மாதம் நீங்கள் டிக்கெட்டோட வாங்க, வெற்றி விழா கொண்டாடுவோம். இந்த 2000 கோடிங்கிறது இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துக்கு சாத்தியம் மாதிரி எனக்கு தெரியல. ப்ராக்டிக்கலாக பேசினா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அதாவது சிவகார்த்திகேயனோட மார்க்கெட் கிட்டத்தட்ட சூர்யாவே தாண்டிடுச்சு அப்படிங்கிற ஒரு டாக்கிங் கிரியேட் ஆயிருக்கு சார். ஷார்ட் டைம்ல சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி சூர்யாவை தாண்டிடுச்சு அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. சிவகார்த்திகேயன் நடிச்ச அந்த படம் நல்லா ஓடும். இப்போ சிவகார்த்திகேயனோட அமரன் படத்தினுடைய கலெக்ஷனு கங்குவாக்கு அப்புறம் டிராப் ஆகும்னு எதிர்பார்த்தாங்க. கங்குவாக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனோட கலெக்ஷன் அதே மாதிரி போயிட்டு இருக்கு, இன்னும் நல்லாவே போயிட்டு இருக்கு. காரணம் என்ன, கங்குவா இங்க அடிபட்டுருச்சு. இந்த கங்குவா திரைப்படம் பொறுத்த வரைக்கும் நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட த்ரில்லர் இருக்குது. அதாவது எதுக்குன்னா அவங்க நிறைய ஷூட் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லா படமும் பார்ட் 2 வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு ஸ்டைல் ஆகிப்போச்சு. இந்த மாதிரி பார்ட் 2க்கு லீடு கொடுத்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த படம் நல்லா ஓடும், 2000 கோடி கலெக்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சி அதை பார்ட் 2வாக போடுறேங்கிறாங்க. இப்போ பார்ட் 2ன்னு ஒன்று எடுத்து விட்டிங்கன்னா யாராவது ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்கன்னு நம்புறீங்களா? அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நம்மளுடைய சிறப்பு நேர்காணலில் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகி அவங்க சொன்ன மாதிரி எல்லாரும் வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்காங்க சார். தியேட்டரில் இல்லை, சோஷியல் மீடியாவில். ஏன்னா சூர்யா ஒரு சைடு, சிறுத்தை சிவா ஒரு சைடு, ப்ரொடியூஸ் பண்ண தயாரிப்பு நிறுவனத்துடைய உரிமையாளர் ஞானவேல் ராஜா ஒரு சைடு, எல்லாருமே ட்ரோல் பண்ணி செம்மையாக அடிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கழிச்சு சூர்யா சாருடைய படம் வருது. ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிக எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஆனால் எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே கலவையான விமர்சனங்கள் தான் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ படத்தோடைய தோல்விக்கு என்ன காரணம் சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? படத்தோட தோல்விக்கு முதல் காரணம் கதை தீர்வு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை நடக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் சொல்கிறாங்க. அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. முதல்ல உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. அதே மாதிரி யாருக்குமே தெரியாது. யாருமே அந்த காலத்தில் நம்ம இருந்ததில்லை. இப்போ அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு கதையை தேர்வு பண்ணும்போது அதுக்கான இயக்குனரையும் தேர்வு பண்ணணும். இப்போ நம்ம பாகுபலி இயக்குனர் இருக்கார் இல்லையா, அவரை தேர்வு பண்ணியிருந்தாங்கன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது வேறு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம சிறுத்தை சிவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சில விஷயங்களை தான் ஹேண்டில் பண்ண வரும். இது வரைக்கும் அவர் எடுத்த படங்கள் ஒரு குடும்பம் கலந்த ஒரு ஆக்ஷன் படமாக தான் எடுத்திருக்கிறாரு. அஜித்தோட நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. எல்லா படமும் பாருங்கள், ஒரு குடும்பமாக ஒரு கதை இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஆக்ஷனையும் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு லவ்வையும் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி எடுப்பார். அப்படிப்பட்ட டைரக்டர்கிட்ட போய் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு கதையை நீங்கள் எடுத்து கொடுங்கன்னா அவர் எப்படி எடுத்து கொடுப்பாரு? அவர் என்ன எக்ஸிக்யூஷன் பண்ணுவார்? இப்போ ராஜமௌலிகிட்ட இதை கொடுத்துருந்தீங்கன்னா அவருடைய ஐடியாலஜியும் அவருடைய திங்கிங்கும் வேறு மாதிரி இருந்திருக்கும். அவர் ஒருவேளை இதை ஹேண்டில் பண்ண விதம் சரியாக கூட இருந்திருக்கலாம், அது வெற்றியாக கூட அமைஞ்சிருக்கலாம், இது நடந்திருக்கலாம். நான் நம்ம தமிழ் டைரக்டர் குறை சொல்கிறேன் அப்படின்னு நாளைக்கு சொல்லுவாங்க. தெலுங்கு டைரக்டர் இதில் கலையை பொறுத்த வரைக்கும் அந்த தமிழ் தெலுங்கு இதெல்லாம் நம்ம விட்டுருவோம், அப்பாற்பட்டு நம்ம பேசுவோம். அந்த மாதிரி ஒரு ஹேண்டிலிங் கெப்பாசிட்டி இந்த மாதிரி கதைக்கு சிறுத்தை சிவா செலக்ட் பண்ணது தப்பான டைரக்டர். இந்த கதையை தேர்வு பண்ணது ஃபஸ்ட்டு தப்பு. சிறுத்தை சிவாவை போட்டது செகண்ட் தப்பு. சூர்யாவுக்கு மார்க்கெட் என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது டயர் 2 ஆர்டிஸ்ட்டாக சூர்யா இன்றைக்கி இருந்துகிட்ருக்காரு. விஜய்க்கும் அஜித்துக்குமே ஒரு மார்க்கெட்டு அவ்வளோ தூரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது சூர்யா அதெல்லாம் யோசித்து இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருக்கணும். அது ஞானவேல் ராஜாவோட கம்பெனி சூர்யாவுடைய பங்குதாரரோட கம்பெனின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரில. ஆனால் இதை கொஞ்சம் யோசித்து செஞ்சுருக்கலாம். இதில் முக்கியமாக இது ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம், இவ்வளோ தூரம் ட்ரால் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வாயை பொழந்துட்டு பார்ப்பீங்க அப்படின்னு அவர் சூர்யா சொல்ல போய்
இது வந்து இந்த டிக்கெட்டு வாங்கின இடத்துல டிசம்பர் மாதம் நீங்கள் டிக்கெட்டோடு வாங்க, வெற்றி விழா கொண்டாடுவோம், வெற்றி விழா கொண்டாடுவோம் அப்படின்னு ஞானவேல் சார் சொல்கிறது போய் அவர் சிவா என்ன சொல்கிறாரு, என்ன சொன்னார், அந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, இப்போவே வந்து சிலாயிச்சிட்டாங்க அப்படின்லாம் சொன்னார். இது வந்து ஓவராக பூஸ்ட் பண்ணிட்டாங்க சார். ஆக்சுவலி அதாவது வந்து இதெல்லாம் வந்து இப்படி ப்ரொமோஷன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன படமோ அதுக்கேற்ற ப்ரொமோஷன்ஸ் பண்ணால் போதும். அதுக்கேற்ற ப்ரொமோஷன்ஸ் இல்லாமல் ஓவர் ப்ரொமோஷன் பண்ணிங்கன்னா அதை படம் வந்து நல்லா இல்லைன்னா ஓவராக ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கேயுமே, அதாவது வந்து பிக் பாஸில் சொல்கிறாங்கல்ல, ஓடவோ ஒளியவோ முடியாதுன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, வச்சு செஞ்சிடறாங்க. மெயினாக அந்த 2000 கோடி ரூபா மெட்டலும் சார் ரொம்ப வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. 2000 கோடி, அதாவது 2000 அப்படிங்கிற வார்த்தையே நம்ம மக்களுக்கு மறந்து போச்சு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த நோட்டை எடுத்துட்டாங்க. இப்போ 2000 புழக்கத்தில் இல்லாத மாதிரி ஒரு 2000ங்கிறது பேசுகிறதே, பணம் இருந்துச்சுன்னு வச்சுங்க 2000 அனுப்புப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ போய் 2000 கோடி அடிக்கும்னு சொல்லிட்டாரு. அதாவது விஜய், அஜித், ரஜினி இவங்களுக்கே வந்து 2000 கோடி அடிக்காது, வராது, கலெக்ஷன் ஆகாது. இதுதான் உண்மை. அதாவது வந்து இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது சூர்யாவுக்கு இப்படி ஒரு 2000 கோடி கலெக்ட் ஆகுங்கிறது வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ட்ரால் மெட்டீரியலாக தான் இன்றைக்கி மாறி போச்சு. ஆனால் அவங்க வந்து படத்தை வந்து பேன் இந்தியா ரிலீஸ், ஏன்னா பாபி டியோல், திஷா பட்டானி இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் ஃபேமஸான ஆக்டர்ஸை கூப்பிட்டு வராங்க. வேர்ல்டு ஃபுல்லாக போய் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அமெரிக்கா, ஆஃப்ரிக்கான்னு கண்டங்கள்லாம் போனாங்களே சார். ஸோ ப்ரொமோஷன்ஸே வந்து இந்த அளவுக்கு கொடுக்கும் போது ஆடியன்ஸும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாங்க சார். தமிழ் சினிமாவுடைய தரம் மேலே ஒரு இடத்துக்கு போகுது. ஏன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரி, கன்னட இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து 1000 கோடி ரூபா, பாகுபலி ஆகட்டும், RRR ஆகட்டும், KGF ஆகட்டும், எல்லாம் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது, இப்போ ஹிந்தியில் தங்கல் படம் ஆகட்டும், அதெல்லாம் 2000 கோடி அடித்தப்போ நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து இன்னும் ஒரு படம் அந்த ஒரு இலக்கை அடையலையோ அப்படின்னு பல பேருக்கு இருந்த அந்த ஒரு ஏக்கத்தை போக்குறதுக்கான ஒரு செயலாக தான் இருக்கும், ஒரு படமாக தான் இருக்கும். அதனால தான் இந்த படத்துக்கு நாங்கள் 2.5 வருஷம் ரொம்ப உழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளுக்கு மேலே சூர்யா சாருடைய ஃபேன்ஸையும் காக்க வச்சாங்க. ஆனால் இந்த 2000 கோடிங்கிறது தமிழ் சினிமாவில் பாசிபிளா சார்? ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ கரண்ட்டு சிச்சுவேஷனுக்கு 2000 கோடி பாசிபிள் மாதிரி எனக்கு தெரியல. அதாவது வந்து அந்த காலத்தில் வந்து வியாபாரங்கள் வந்து 2 லட்சத்தில் படம் எடுத்தாங்க, 3 லட்சத்தில் படம் எடுத்தாங்க, 7 லட்சத்தில் படம், அது 20 மாறுச்சு, 30 மாறுச்சு, 50 மாறுச்சு, 70 மாறுச்சு, 1 கோடி 2 கோடி படமே பெரிய படம்னாங்க. அப்புறம் 5ன்னாங்க, 8ன்னாங்க, 10ன்னாங்க. இப்போ வந்து கோடிகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 300 கோடி, 250 கோடி இப்படிலாம் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 400 கோடியிலெல்லாம் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய வியாபாரமும் இப்போ பெரிய லெவலில் மாறிடுச்சு. இப்போ வந்து ஒரு 400 கோடியில் ஒரு விஜய் படத்தை நம்பி இறங்குறாங்க அப்படின்னா அதனோட வியாபாரம் ஒரு 1000 கோடி நெருங்கி தொடுது. 1000 கோடி பெருசாக தொடாட்ட கூட நெருங்கி தொடுது. அப்போ அது லாபமாக மாறுது. இப்போ ரஜினிக்கும் அதே மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்குது, அஜித்துக்கும் அதே மாதிரி மார்க்கெட் இருக்குது. இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற நிலவரம். இந்த 2000 கோடிங்கிறது இன்றைக்கி இருக்கிற நிலவரத்துக்கு சாத்தியம் மாதிரி எனக்கு தெரியல. ப்ராக்டிக்கலாக பேசினா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா நமக்கு இருக்கிற அவைலபிள் ஆர்டிஸ்ட்டு, அவைலபிள் பிஸ்னஸ் ஆர்டிஸ்ட் யாருன்னா ஒரு 3-4 பேர் தான் இருக்காங்க. அந்த 3-4 பேருமே 1000 கோடி இன்னும் தாண்டலை. முதல்ல அவங்க 1000 கோடியை தாண்டட்டும், 100 மீட்டர் ரேஸில் வந்து அவங்க ஜெயிக்கட்டும், அப்புறம் வந்து 200 மீட்டர்ஸ்க்கு நம்ம யோசிப்போம். இந்த கங்குவா திரைப்படம் பொறுத்த வரைக்கும் நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட த்ரில்லர் இருக்குது. ஏன்னா 2 பீரியட் ஆஃப் டைமில் நடக்கிற கதை அப்படிங்கிறத வந்து படம் பார்த்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். முன்னாடியே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனை வந்து சிறுத்தை சிவா அவர்களும், ஞானவேல் அவர்களும், சூர்யா அவர்களும் கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த வகையில் படத்தில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக கார்த்தி அவர்களுடைய போர்ஷன் கிளைமேக்ஸில் வருது, பேரலாக இங்கேயும் காட்டுறாங்க. அதாவது இங்கே கேள்வி என்ன வைக்கிறாங்கன்னா, சூர்யா வந்து விக்ரம் திரைப்படத்தில் ரோலெக்ஸுங்கிற ஒரு கதாபாத்திரம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு, யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த கேரக்டர் வரும்னு. சூர்யா பண்ணியிருக்காரு, அது மிகப்பெரிய ஹிட் ஆகி அது ஒரு பிராண்டா மாறிச்சு சார். சூர்யா சார் கிட்டத்தட்ட 25 வருஷமா காட்டி வச்ச ஒரு இமேஜையே வந்து அடிச்சு தம்சம் பண்ற அளவுக்கு ரோலக்ஸ் கேரக்டர் கிரியேட் பண்ணுச்சு. அப்படி இருக்கும்போது கார்த்தியோட எலிமெண்ட் இருந்தும் படத்தோடைய தரம் தாழ்ந்துருச்சோ அப்படின்னு சொல்றாங்களே சார், அந்த போர்ஷன் எப்படி சார் பாக்குறீங்க? அது மீது கருத்து. அதாவது வந்து எதுக்குன்னா அவங்க வந்து நிறைய ஷூட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இப்போ வந்து எல்லா படமும் பார்ட் 2 வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு ஸ்டைல் ஆகிப்போச்சு. இப்போ வந்து மணிரத்னம் பொன்னியின் செல்வன் வந்து பார்ட் 1 எடுத்தாங்க. நிறைய விஷயங்கள் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா என்னம்னா பார்ட் 2 எடுத்து தனியாக போட்டாங்க. அதனுடைய நிலைமை என்னாச்சு? பார்ட் 1 நல்லா ஓடிச்சு. ஏன்னா அதில் கண்டென்ட்டு, அதில் விஷயங்கள், ஜூஸ் எல்லாமே அதில் இருந்துச்சு, கிரிப்பிங்காக இருந்துச்சு, ஓடிடுச்சு, பிச்சுட்டு ஓடிச்சு. பார்ட் 2வோட நிலைமை என்ன? ஒன்றுமே இல்லை. இப்போ இந்தியன் 1 எடுத்துக்கோங்க, அது வந்து பெற்ற வெற்றி வந்து இந்தியன் 2 வந்து பெறவே இல்லை. சுத்தமாகவே மறுபடியும் இந்தியன் 2 ஒரு ட்ரால் மெட்டீரியலாக மாறிடுச்சு. அது காரணம்னா இதில் விஷயம் இல்லை.
ஸோ ஒரு வாட்டி ஒரு படம் எடுக்கிறது இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து அழியாத கோலங்கள் மாதிரியோ இல்லை முள்ளும் மலரும் மாதிரியோ, இப்போ பாரதி ராஜா சாரோடைய 16 வயது நிலை மாதிரியோ, இல்லை முதல் மரியாதை மாதிரியோ, இல்லை பாலச்சந்தர் சாரோடைய ஒரு ட்ரெண்டிங் படம் இப்போ புன்னகை மன்னன் மாதிரியோ, இந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாட்டி பார்க்குறதுல ஆடியன்ஸ் வந்து முழுசாக ஒரு திருப்தி அடைகிறாங்கல்ல, அதை நீங்கள் மறுபடியும் கொடுக்க முடியாது. இதை நான் பார்ட் 2 எடுக்கிறேன், அதை நான் பார்ட் 2 எடுக்கிறேன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ பார்ட் 2 வந்து எந்த படமே வெற்றி பெறதில்லை சார். எந்த படமும் பார்ட் 2, இப்போ விடுதலை பார்ட் 2 கூட எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, நிறைய ஷூட் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பார்ட் 2க்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வெற்றி பெறும்னு நமக்கு தெரியாது. இப்போ வராத படத்தை பற்றி நம்ம ரொம்ப விமர்சனம் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி வந்து பார்ட் 2க்கு லீடு கொடுத்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த படம் நல்லா ஓடும், 2000 கோடி கலெக்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சி அதை வந்து பார்ட் 2வாக போடுறேங்கிறாங்க. இப்போ இந்த படமே இவ்வளோ மோசமாக போயிடுச்சு சினிமா தியேட்டரில், யாருமே இப்போ கூட்டமே இல்லை. அமரன் வந்து இன்னும் ஓடிட்டுருக்கு. இந்த படத்துக்கு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்த படம் சுத்தமாக கூட்டம் எல்லாம் போச்சு. இப்போ பார்ட் 2ன்னு ஒன்று எடுத்து விட்டிங்கன்னா யாராவது ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்கன்னு நம்புறீங்களா? அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதாவது விக்ரமில் வந்து ரோலெக்ஸ்னு ஒரு லாஸ்ட்டில் ஒரு 5 மினிட்ஸ் சூர்யா வந்தார், ஒரு ரிப்பிங்காக ஒரு விஷயம் வந்துச்சு. சில படங்களில் அது அமையும், எல்லா படங்கள்லையும் அது அமையாது. நீங்கள் சொன்ன மாதிரி சூர்யா வந்து ரோலெக்ஸ்ன்னு பார்த்தாங்க. இந்த படத்தில் கார்த்திக் கொண்டு வந்து கடைசியில் வந்து ஒரு லீடு கொடுக்குறாங்க. அதாவது வந்து சூர்யாவுக்கும் கார்த்திக்கும் அடுத்த பார்ட்டில் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது, அண்ணன் தம்பிங்க 2 பேர் நடிக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லும் போது என்னென்னா மக்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு இது கிடைக்கும். சூர்யாவும் கார்த்திகை நடிக்க போகிறாங்களா, அப்போ அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்னு. ஆனால் அது நீங்கள் இந்த படம் நல்லா எடுத்திருந்தால் தானே அது நடக்கும். இந்த படமே நீங்கள் தோத்துட்ட போது அடுத்த படத்தை பார்ட் 2 வந்து எப்படி பார்ப்பாங்க? அதாவது முதல்ல சாப்பிட்ற காஃபியே நல்லா நின்னும் போது அதே ஹோட்டலில் இன்னொரு காஃபி யார் வாங்கி சாப்பிடுவா? இதுதானே ப்ராக்டிக்கலான உண்மை. இதுக்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ரோலெக்ஸ்ன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க, அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. இங்கே வந்து கார்த்தியை வந்து இதில் வந்து லீடு கொடுத்துருக்காங்க பார்ட் 2க்கு. இது வந்து ஒரு நம்ம லோக்கல் மேட் டைமெக்ஸ் மாதிரி கூட இல்லாமல் போச்சு. ரோலெக்ஸ் டைமெக்ஸ் ரைமிங்லேயே கரெக்டாக மேட்ச் ஆகுது சார். இதெல்லாம் மீம் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு கண்டென்ட்டாக மாறும் சார். ஓகே சார், இறுதியாக இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க சிவகார்த்திகனுடைய அமரன் படம் தொடர்ந்து இனிமேல் வந்து திரையரங்கில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட கங்குவோட ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் திரையரங்கள் உரிமையாளர்கள் நிறைய பேர் வந்து அமரன் படத்தை எடுக்க கூடாதுங்கிறதுல விருப்பம் இருக்காங்க. ஏன்னா நல்லபடியாக ஓடிட்டு இருக்கனால, அந்த ஷேரிங் பேசிஸில் அதில் இருக்கிறனால. ஸோ இப்போ இந்த படம் வந்து கடுமையான விமர்சனங்கள் பேசும்போது ஒபியஸாக அடுத்த பெரிய படம் வர வரைக்கும் அமரனுடைய ஸ்க்ரீன் வந்து இன்க்ரீஸ் ஆகதான் போகுது. கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேலே படம் கலெக்ஷன் ஆயிடுச்சு சார். 200 வந்து அவங்க அதிகாரப்பூர்வமாக ராஜ்கமலில் போட்டாங்க. கிட்டத்தட்ட 250 நியர் பண்ணுற ஆரம்பிச்சிருச்சுன்னு சோஷியல் மீடியாவில் ஒரு இது போயிட்டு இருக்குது. ஸோ சூர்யா அவருடைய ஒரு மார்க்கெட் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது சார். கிட்டத்தட்ட 27 வருஷமாக இருக்காரு. அந்த 27 வருஷத்தில் இப்போ கங்குவா மீது இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் போது அது கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி கூட டச் பண்ணுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற பட்சத்தில் சிவகார்த்திகேயன் 12 வருஷம் தான் ஆயிருக்கு கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரோ ஆகி. இப்போ தான் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு ஆர்மி மேனாக நடித்த ஒரு திரைப்படம், அதுவும் பயோபிக்கான திரைப்படம். லைட்டாக சொதப்பினா கூட நம்ம மக்கள் வந்து செஞ்சு விட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது கதைக்கச்சியமாக படத்தை பண்ணியிருக்காங்க. அது 200 கோடிக்கு மேலே போயிட்டு இருக்கும் போது என்ன வித்தியாசம் சார் ஆக்சுவலாக ரெண்டில் பார்க்குறீங்க? அதாவது சிவகார்த்தியோட மார்க்கெட் கிட்டத்தட்ட சூர்யாவே தாண்டிடுச்சு அப்படிங்கிற ஒரு டாக்கிங் கிரியேட் ஆயிருக்கு சார். ஷார்ட் டைமில் சிவகார்த்தியினுடைய வளர்ச்சி வந்து சூர்யாவை தாண்டிடுச்சு அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. இது எப்படின்னா சார், சிவகார்த்திகேயன் நடித்த அந்த படம் நல்லா ஓடுது. சிவகார்த்திகேயனுக்கு அந்த அமரன் படம் வந்து பெரிய வெற்றி படமாக இருக்குது. அது நல்லா கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கு. அதை வந்து ஒரு நேர்த்தியான படமாக எடுத்துருக்குறாங்க. அது இன்றைக்கு வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொன்னோம்னா, இப்போ சிவகார்த்திகேயனோட அமரன் படத்தினுடைய கலெக்ஷனு கங்குவாக்கு அப்புறம் ட்ராப் ஆகும்னு எதிர்பார்த்தாங்க. கங்குவாக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனோட கலெக்ஷன் அதே மாதிரி போயிட்டுருக்கு, இன்னும் நல்லாவே போயிட்டுருக்கு. காரணம் என்ன, கங்குவா வந்து இங்கே அடிபட்டுருச்சு. புரியுது அவங்களுக்கு. அதனால் வந்து கங்குவாவுடைய, அதாவது சிவகார்த்திகேயன் படத்தில் ஒரு விஷயம் இருந்துச்சு, அதை விரும்பினாங்க, நல்ல படத்தை ரசித்தாங்க, பார்த்தாங்க. கங்குவாவில் ஒன்றும் இல்லை, அதை பார்க்கல, வேணான்னு ஒதுக்கிட்டாங்க. இதுதான் காரணம். நீங்கள் மேக்கிங் படம் எடுக்கும்போது நீங்கள் தரமான படத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா அது கங்குவாக இருந்தாலும் சரி, எந்த படமாக இருந்தாலும் சரி, மக்கள் வந்து பார்ப்பாங்க. நீங்கள் மேக்கிங்கில் அங்கே கோட்டை விட்டுட்டு இங்கே வந்து நம்ம தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வந்து 2000 கோடி அடிக்கும், அப்புறம் வந்து வாயை வந்துட்டு பார்ப்பீங்க, இப்படியெல்லாம் சொல்லியெல்லாம் இன்றைக்கி மக்களை ஏமாற்ற முடியாது. இன்றைக்கி ஒரே ஷோவில், அதுவும் ஒரே ஷோ கூட கிடையாது, பார்த்த 10 நிமிஷத்துலேயே வந்து டக்குன்னு செல்ஃபோனில் மெசேஜ் குப்பை கப்பை டப்பன்னு அனுப்பிச்சிட்றாங்க, மொக்கை சொக்கன்னு எல்லாம் போட்டுடுறாங்க. இதில் சில விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா
அடுத்த செகண்டே வந்து பார்த்துட்டு வந்து தேட்டரில் மைக்கு காமிச்சு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க சொல்லிடுறாங்க. ஆடியன்ஸு என்ன மனசில் இருக்கோ சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லிட்டு போவாங்க, நல்லா இருந்தால் நல்லாயிருக்கு பார்க்கலாம், நல்லாயிருக்கு பார்க்கலாம், சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு, சிவகார்த்திகேயன் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ சூர்யா படம் கங்குவா நல்லா இருந்தாலும் அதே தான் சொல்லுவாங்க, நல்லா இருக்கு. நல்லா இல்லைன்னும் போது என்ன சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அவங்க காசு கொடுத்து பார்க்குறாங்க சார். அவங்களெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. அதாவது செகண்ட்ஸில் விமர்சனம் வர ஆரம்பிச்சிச்சு. சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம், செல்ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம படம் எடுக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும். எப்படி படம் எடுக்கணும், எவ்வளோ நல்ல படம் எடுத்தால் எப்படி ஓடும், எப்படி ஓட வைக்கலாம், அதில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இந்த நீங்கள் வந்து படத்துடைய மேக்கிங்கில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அதாவது ஒரு பிரியாணி செய்கிறீங்க, அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையா அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து அதுக்கு போடுற பேக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கவர்ச்சிகரமாக போட்டு பிரயோஜனம் இல்லை. அது பிரியாணி அது நீங்கள் பேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வாங்குறவனுக்கு வாசனையாக தான் இருக்கும். அதான் கங்குவா ரிலீஸ்க்கு முன்னாடி நல்லா இருக்கும் போல பிரியாணி பிரித்து சாப்பிட்டா கவர் நல்லா இருக்குது, பிரித்து சாப்பிட்டா உள்ளே இருக்க பிரியாணி நல்லா இருக்கணும்ல. அது லெக் பீஸோட முட்டையோட டேஸ்ட்டாக இருந்ததுன்னா அவன் ஒத்துக்குவான். அவன் பிரியாணி நல்லா இல்லைன்னா என்ன சொல்லுவான், என்னையா இது இப்படி பண்ணிட்டாங்க சே அப்படின்னு சொல்ல மாட்டானா. இது யதார்த்தம். அதை வந்து நீங்கள் யாரையுமே வந்து பப்ளிக்கை காசு கொடுத்து பார்க்குற ஆடியன்ஸை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் தன்னுடைய என்ன மனசில் தோணுதோ அதை டெலிபரேட்டாக சொல்லத்தான் செய்வான். நல்ல படமாக இருந்தால் கொண்டாட தான் செய்வான், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல தான் செய்வான். இது வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. என்னோடய கன்க்ளூஷன் என்னென்னா, மேக்கிங்கில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். படத்தோட தரத்தில் தான் நம்ம என்ன கொண்டு வர முடியும், இன்னும் என்னென்ன பண்ண முடியும். அப்படி டெக்னாலஜிலாம் நிறையா வளர்ந்துருச்சு. இன்னும் ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கணும். எனக்கு கேட்டால் இந்த ஸ்டோரி செலெக்ஷன் கங்குவாவுக்கு பெரிய மைனஸ். எனிவேஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் மக்கள் வந்து ரொம்ப அவேராக இருக்காங்க. கண்டென்ட் நல்லா இருந்தால் அவங்களே வந்து வெற்றியோட பார்ப்பாங்க. அது சின்ன பட்ஜெட்டாக இருந்தால் சின்ன படம் வந்து இப்போ ஓடலையா, லப்பர் பந்து ஓடலையா சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். லப்பர் பந்து அதெல்லாம் ஹரீஷ் கல்யாணுக்கு மார்க்கெட் வரலையா, சின்ன பந்து. ஹரீஷ் கல்யாண் வந்து இப்போ வந்து பெரிய சம்பளம் கேட்குறாரு. இப்போ உடனே ஹரீஷ் கல்யாண் வந்து சிவகார்த்திகேயனை மிஞ்சிட்டாரா, சிவகார்த்திகேயன் வந்து ரஜினியை மிஞ்சிட்டாரா, சிவகார்த்திகேயன் வந்து விஜய் எடுத்து பிடிச்சிட்டாரா, இப்படிலாம் பேசுறதுலாம் அர்த்தம் இல்லை. அந்த டைமில் இந்த படம் அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸ்ஸு இந்த படம் ஓடிச்சுன்னா சிவகார்த்திகேயனை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அடுத்து அவரோட படம் ஏதாவது ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு சிவகார்த்திகேயன் பொஸ்குட் கீழே விழுந்துட்டாரா அப்படின்னு கேட்பாங்க. இது யதார்த்தமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் நம்ம இனிமேல் அதெல்லாம் தடுக்கவே முடியாது. ஓகே சார். எனிவேஸ் அதே மாதிரி தான் சூர்யா சாருக்கு இங்கே கங்குவா படம் ஓடலைங்கிறதுக்காண்டி சூர்யா மார்க்கெட்டே போயிடுச்சு, சூர்யாவோட சிவகார்த்திகேயன் பெரிய லைட்டரா அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அந்த கால்குலேஷனில் நம்ம முடியாது. அதாவது சிவகார்த்திகேயன் வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்போ தான் பண்ண ஆரம்பிக்கிறார். எல்லாமே காமெடியாக பண்ணிட்டு இப்போ அமரனில் தான் வந்திருக்காரு. அவரை ஒத்துக்கிட்டாங்கன்னா அடுத்து இதே மாதிரி ட்ராவல் பண்ணால் அடுத்து ஒத்துப்பாங்களா அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ளே. இப்போ சூர்யா வந்து எப்படின்னா ஒரு வெசட்டைல் ஆர்டிஸ்ட்டு, பல கேரக்டரை ஷோல்டர் பண்ணக்கூடியவர். சும்மா சொல்லக்கூடாது, உண்மையை தான் நான் சொல்கிறேன். நல்ல நடிகராக, அதாவது ஆரம்ப காலத்து படத்தில் ரொம்ப மெச்சூர்டு இல்லாமல் நடிச்சிட்டு இருந்த ஒரு நடிகர் பின்னாடி அவர் வந்து ரொம்ப தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஒரு மெச்சூர்டு ஆர்டிஸ்ட்டாக இன்றைக்கி மாறிட்டார். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஷோல்டர் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டு சூர்யா. அதனால் சூர்யாவோட யாரையும் கம்பேர் பண்ணுறதோ இல்லை யாரையும் கம்பேர் பண்ணுறதோ அபத்தம். ஓகே சார். எனிவேஸ் இந்த படம் தான் சறுக்கி இருக்குது. அடுத்த லைனப்பில் கார்த்திக் சுப்ராஜ், ஆர்ஜே பாலாஜி, வெற்றிமாறனுடைய வாடிவாசல், இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டும் லைனப்பும் இருக்குது. பார்ப்போம் சார். அந்த படமாச்சும் சூர்யா ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் நல்ல ஒரு தீனி போடுதா அப்படின்னு எவ்வளோ நேரம் எங்கள் கூட பங்களித்ததுக்கும் கருத்துக்கள் தெரிவித்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.